நீ ஏத்துக்கிறேன், சரி சமம் நான் ஏத்துக்கிறேன். இப்ப ஆண்கள் சிறந்ததுக்கு பெண்கள் சிறந்தது பாப்போம். நான் ஆண்கள் மேலேன்னு சொன்னேன் சிறந்ததுன்னு. இப்ப ஒரு காது குத்து வருது, காது குத்து வருது. காது குத்த நீ யாரு மடியில உட்கார்ற? இல்ல வரட்டேன். ஏமா காது குத்தும் போது நீ யாரு மடியில உட்கார்ற? ஓ மடியில தான். மாமே மடியில. ஏன் மடியில? அதான் ஏத்துக்கிறேன். மாமே மடியில. சொல்லு தம்பி, நான் இருக்கேன். இல்லவா அக்கா இருக்கிற வரைக்கும் கவலைப்படாத. அஜித் அக்கா அக்கா உனக்கு பிடிக்காதா? அப்புறம் அவனை என்ன சொல்லி கூப்பிடணும்? தம்பி சொல்லவா? இந்த தம்பி இது வேணும். மாமான்னு சொல்லு. மச்சான் சொல்லலாமா? தங்கச்சி. இவரே நீ யாரு மடியில உட்காருன்னு சொன்ன? ஒரு ஆம்பளை மடியில. ஆமாங்க. ஆனா உனக்கு காது குத்துறது யாரு? ஒரு ஆம்பளை. சரி. ஆமா குத்துறாரா? ஆமாங்க. நீ குத்தும் போது வலிக்குதுன்னு ஆங்கிறப்ப உன் வாயில எதை தூக்கி வைப்பாங்க? வாழைப்பழத்தை. அப்ப மாமே நான் தானே, மாமேனா? இது எந்த ஊருன்னு சொல்றான்? நம்ம ஊருன்னு சொல்றான், நம்ம மைசைடுன்னு சொல்றான், நம்ம ஆண்டவன் சொல்றான். அப்ப மாமே வச்சிருக்கிறப்ப மாமே மட்டும் பழம் தானே தூக்கி வாய். ஏன் பெண்கள் வந்து எந்த பெண்கள் மடியில் வச்சு காதல் தோடுதானே? அது ஒரு சின்ன பிள்ளைக்கு காது குத்தும் போது மாமா மடியில உட்கார்ந்து அழுதும் போது வாழைப்பழத்தை தான் வாய்க்குள்ள வைக்கணும்னு சத்தம்லாம் இல்ல. ஏன் ஜீனி அள்ளி போடலாம், அப்படியே இல்லைன்னா ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கலாம். தாய் மாமங்கிறது உங்களுக்கு இருக்கலாமா? தாய் மாமா உறவு ஆண்கள் முன்னணி. சரி, அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, நீ நாடக ஆடி காலையில காசு வாங்குறிய, அந்த காசுல யாருடைய படம் இருக்கு? இந்த ஊரை பக்கத்துல உள்ளவங்க சம்பளமே வாங்க மாட்டாங்க. யாரு? ஆமா நீ வந்து ஆமா இல்லமா. சரி நீ வாங்கல. ஆமா ஆமா சரி, அவன் யாரும் உங்க அண்ணனா? ஆமா எங்க அண்ணன் ரெட்ட புள்ள மறிக்க. ஆமா நான் பார்த்தால உங்க இதான் அவரையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே இதையும் சமாளிக்க முடியாது மறிக்க. யாரும் தெரியுதா? நீ பேச மாட்டேன். இருக்கட்டுங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாரும் தெரியும். நானும் வரும்னே கேள்விப்படுங்க. புதுக்கோட்டை வந்து சரி சரி சரி. நல்ல பிள்ளைய கட்டி பிடிக்கும் போது ரைட்டா பண்ணி போட போட. அண்ணா மாத்தியாச்சா? ஹலோ மாத்தியாச்சுல? அம்மா நான் யாரும் தெரியாது பேச மாட்டேன். பார்த்தா தெரியல என்னது எவ்வளவு விரிசா வச்சிருக்கிறேன்னு. டைலராங்க நீங்க? நான் ஃபேமஸ் டைலர். ஏங்க அப்பலாம் துணி தச்சு கொடுப்பீங்களா? நல்லா தச்சு கொடுப்பேன். எப்படி தப்பீங்க? நம்ம துணி வச்சிருக்கிறியா? வச்சிருக்கங்க. என்ன கலர்? இந்த புளு கலர். அப்ப புளு துணி இல்ல புளு கலர் துணி வச்சிருக்கேன். ஆமாங்க, புளு துணி வச்சிருக்கேன். அம்மா போடுக்கு அளவு எடுக்கிறேன். நாளைக்கே தச்சு தரமா? சரிங்க. ஃபேமஸ் டைலர். ஹாயம்மா நீதாம்மா அருள் கொடுக்க வேண்டும். என்ன டைலர்ங்க உட்கார்ந்தாங்க? நான் தான் ஃபேமஸ் டைலர் தான். எல்லாம் மறக்க மாட்டாங்க. உட்கார் வச்சா அப்புறம் கோபப்பட்டு படுக்க போட்டு இருப்பேன். அளவுடு என்ன பண்ற? அளவு சரி. யாரை எத்தனை செஞ்சு? வேணா ரெண்டு ஜெனரே ரெண்டு ஜெனரே கீழே சுத்தம் எடுக்கிறான். என்ன பண்ற? வேற ஒண்ணும் இல்ல. இல்ல புலி வெட்ட போறேன் இந்த பிள்ளைக்கு. கடை கட்டுறதுக்கு அம்மா சுத்தில அளவு எடுத்து என்ன பண்ற? புலி வெட்ட போறேன் கடை கட்டுறதுக்கு. அம்மா உனக்கு ஜாக்கெட் அளவு எடுக்க போறேன். கையை நீட்டி விட்டு இப்படி சுருக்கி விட்டு கையை டைலர் ஏற்றி வச்சுட்டா இறக்கி வச்சுட்டான்னு சொல்லக்கூடாது. சரியா நீ கையா நீட்டானு சரியா? ஏங்க எனக்கு கையே வேண்டாங்க சட்டை. தண்டா தண்டா என்ன கை ரொம்ப வீட்டா போடு போடு. ஆளை பாரு, கையை எதுக்குடா கொண்டு போய் நான் ஜாலியா ஃபேமிலி அப்ப கையை ஆட்டக்கூடாது இல்ல? அதெல்லாம் நான் ஆட்டவே மாட்டேன். நான் பிடிச்ச கரெக்டா உட்காருமா. அதெல்லாம் வச்சாத. சரி எப்பா பெட்டிக்காரன் அளவு எடுக்கிறேன். கையெடு அளவு எடுத்தாலே நீ எழுதிக்க. அவர் மாதிரி இதுல ஊதுறாரு. சொல்லு இந்த பிள்ளை 9. அளவு நேற்று ஹோட்டல்ல சொன்னது மாதிரி அவர் போய் 9 என்னையும் அளவியா கையாலே கையாடா. இந்த கை 9 இந்த கையை நான் 10 நம்பரா? அப்புறம் அண்ணே 11 நிமிஷம் பக்கம். இந்த பக்கம் 11
ஏம்மா நல்ல டைலர் இங்க ஏம்மா, உட்கார்ந்திருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தது? என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தது எங்க இல்ல எங்க உள்ளேயும் சரி வண்டியிலையும் சரி. என் புருஷன் தான் உட்கார்ந்திருந்தாரு. அப்ப ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு. அதான் அளவு மாறி இருக்குங்கிறேன். சரி சரி உட்காருங்க. அம்மா இப்ப நெஞ்சால படுக்க போறேன். ஆமா ஐயோ அட தர்பூசணியா தான் நான் ரசிக்கிறேன். உட்காரு இருமா வரேன். என்னம்மா கேமா என்னைய கால போட வர்ற? இடுப்பளவு எடுக்கிறேம்மா. எங்க இடுப்பளவு எப்படி தூக்குறது? அப்ப சேமா சரி உட்காருமா. நீ உட்காருமா. நீங்க பாரு. அந்த டேபிள் எடுத்து கொடுங்க. சரிம்மா சரிம்மா சரி. அண்ணே சொட்டி சரிதா ஓ இந்த பிள்ளை கட்டி தெரியுது அண்ணே 40 ஐயோ இடுப்பளவு 40 சரி இருமா வரேன். இடுப்பளவு 40 சரிங்க. பயமா இருக்கு. இடுப்பளவு 40 இல்லையாச்சா? இறக்காடு கம்பி ஒரு இன்ச்சு கம்பி என்னைய பாவடை தூக்கி பாக்குற? இறக்க 42 நீ நம்ம பாவடை இறக்க 42 இருமா அப்பா இடுப்பளவு இறக்காம எடுத்தாச்சு. இருமா சிப்பு எதுக்குள்ள சிப்பு வைக்கிற? அப்புறம் அப்புறம் சைடுல வைப்பாங்க. முன்னாடி எங்கேயா சிப்பு வைப்பாங்க? அப்புறம் எனக்கு எல்லாம் பின்னால வச்சிருக்காங்க. அப்ப கேரளாவில் எட்டு உச்சா போறது கேரளாவில் நீ வச்சது எதுக்காப்ல? சரி இந்த இடத்துல நீ என்ன பண்ற? இந்த இடத்துல நான் ஒரு ஆட்டக்காரத்துல இந்த இடத்துல பழங்கள் வித்துட்டு இருக்கேன். என்ன படம்? ஏங்க ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாம்பழம், சப்போட்டா. ஐயோ அட லைட் ஆஃப் பண்ணு. என்ன சொல்றேன்? இது ஒரு சப்போட்டா பழம். இங்க பாருங்க ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாதுளம் பழம், சரி. சப்போட்டா. ஏம்மா 4 பேரு சப்போட்டா பழம்யா. சரிம்மா. அதெல்லாம் மட்டும் இல்லைங்க இறந்த பழம் வித்துட்டு இருக்கேன். இந்த ஊர்ல இறந்த பழம் விக்கிறேன். இறந்த பழம் இங்க வாங்குவீங்களா? இறந்த பழம்னு சொல்றியா? ஆனா பாக்குறதுக்கு தர்பூசணி மாதிரி இருக்கு. தர்பூசணி தாங்க உள்ளே வச்சிருக்கேன். ஆனா வெயிலுக்கு தர்பூசணி நீங்க மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கேன். ஆனா விடிய விடிய நீங்க மட்டும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப தர்பூசணி வச்சா உள்ள சிகப்பா இருக்குமா? உள்ள சிகப்பா இருக்குமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? அப்பத்த பழம் வச்சிருக்கு தர்பூசணி. எங்க அப்பத்த பழத்தை வாங்கி சாப்பிடு. அப்பா பழம் ஆள் ஒன்று காய்ச்ச கூட பெருமையை சொல்லுமா. சரி இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை பழம் வைக்கணும்? அவர் என்ன வச்சுக்கிறான்னு தெரியல. இதெல்லாம் பழத்தை வியாபாரம் பண்ணிடலாமா? பொண்டாட்டி பார்த்தோன்னே எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நீ சொல்லியா பட்டியல என்ன இப்படி பார்த்துட்டாரு? அவர் பொண்டாட்டி இட்ட தட்டி இருந்துச்சு. நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் வியாபாரம் பண்றேமா? வாழைப்பழம் வாழைப்பழம் இது கண்ணும் கருத்த பழம். போயிருவான் சேர்ந்து யாரும் பண்ணிடுவான். அம்மா இப்படி வச்சமா ஐயா சொல்றாரு அந்த பிள்ளை ஆட விடுங்கிறாரு. தாத்தா பாட்டி எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட இவ்வளவு வரிசா இருக்கே பாத்துக்க. ஆமா நடக்க வரைக்கும் பாத்துக்க. அவர் என்ன சொல்றாரு? அம்மா இப்படி வச்சமா
அழகம் தாண்டி அங்க போயா நான் கட்டிட்டு போடுறேன் அங்க போ அப்பெல்லாம் வெளியே மாட்டாங்க எத்தனை பேர் இடிச்சு மல்லாக்காட்டு விழுகாம இருக்கிறாரு அவரு புத்துரம் புத்துரம் சொல்லி புட்டு ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் அருமையா ஆடுறாப்ல ரொம்ப நல்லா ஆடுவாப்ல யான்னு கேளுங்க அவரை ரொம்ப சந்திச்சிருக்கேன் ஆமா இருந்தாலும் நல்லா ஆடுவாப்ல இருந்தாலும் பரவாயில்ல இப்ப அண்ணன் போட்டது தங்கச்சி நான் போடணும் தம்பி போட முன்னாடி தங்கச்சி நான் போடணும் எல்லரேசி ஓவியம்மா மச்சான் வண்டியில நல்ல வர வண்டியில நல்ல வண்டியில நீல நல்ல வர வண்டியில நல்ல வர வண்டியில நல்ல வர அங்க இடி முழங்குது
என்னடா அவன்? எப்படி ஓட்டாயிதான் ராமா ராமா தாண்டா ராமா 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 தாண்டா ராமா உனக்கு ஓட்டு கிடையாது அக்காவுக்கு தான் ஓட்டு அக்கா கீழே விழுந்தா வந்து பிடிச்சு தூக்கிடணும். நீ எங்க தூக்க போற? உன்னை நான் தூக்கினாதான். நானா? அவருக்கு என்ன திமுது? இது நின்றுது. அதனால இப்ப அண்ணன் போடுற மாதிரி நானும் போடணும். போடாம இருந்தா அது தப்புங்க. அவர் எப்படி போட்டாரோ அதே மாதிரி தான் போடணும். அடி திருவாரூர் தேர்வு அக்கா கட்டி கொடுத்தா நீங்க போய் மத்தியானத்துக்கு உதவியா குடும்பம் சரி இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் ஆடுறிய எல்லாம் பாடுறிய ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க கையினால தொங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியாங்க? ஆமாங்க. பார்த்தவனே எப்படி தெரியுது? உன் மேல காதல் காதல் வந்துருச்சு. அப்பனா காதல பண்ணுங்க. சொல்லட்டுமா? காதல் பண்ணுங்க. காதல் பண்ண சீல் ஒடிங்க. அதனால எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? காதல் வந்துருச்சு. பாக்கு மர தோப்புக்குள்ளே பாட்டு சைக்கும் குருவிகளே ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் கொடுத்தேன். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் கொடுத்தேன். ராப்பகலா கண் கொடுத்தேன். நானும் ஒன்றை கண் கொடுத்தேன்.
ஆமா கண்டிப்பா சரியா போட்டலாமா அத்தமகளே ஓ தப்பு செய்யலையே உன்னை பார்த்ததில்லை ஆசைப்பட்ட தென்னங்களையே அத்தமகளே ஓ தப்பு செய்யலையே உன்னை பார்த்ததில்லை ஆசைப்பட்ட தென்னங்களையே மாமரத்து மகுலத்தை செவந்தது போல சொல்லிக்கிறேன் மச்சானான தத்திருக்க மணிக்கணக்கான
என்ன பொங்கல் போயிடுச்சு, பொங்கல் போயிடுச்சு. இந்த புள்ள போனா என்ன, அவங்க அம்மா இருக்குல்ல, அவங்க அம்மா கிட்ட போய் முறைப்படி பொண்ணு கேட்கணும். ஏன்னா எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்துக்க தாய்க்கு நிகராக எதுவும் கிடையாது. ஏன்னா காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிம்மாசனமும் வாங்கி அமர்ந்துடலாம், தாயின் கருவறையில் மட்டும்தான் மீண்டும் அமர முடியாது. ஆகையால எப்படி தெரியுமா, அம்மா அம்மா பத்து மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஏறும்பு அண்ணாம தோசதுரம் சேராம ஏறும்பு அண்டாம தோசதுரம் சேராம தொப்புள் கோடி அறுத்தடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாமே கொசு சேராமே எறும்பு அண்டாமே கொசு சேராமே கொடி அறுத்தடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பல சோறு முட்டி வளர்த்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாத சும்மா. குடிச்சு அக்கல்லா சொல்லி கொடுத்த அண்ணாலும் போல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த அக்கல்லா சொல்லி கொடுத்த அண்ணாலும் போல குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த கழுவிட்டு நடவு நட்டு காசத்தை வச்சு கொடுத்த சிறுவனை சேர்த்து வச்சு சிறு துணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காண